டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 IAS உள்ளிட்ட 8 அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். 8 அரசு அதிகாரிகள் எப்போது ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 3.40 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியை அப்புறப்படுத்த கோரி பாஜகவின் ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் பள்ளியை அப்புறப்படுத்தி கோயில் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என கடந்த 2024ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி, இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சந்திரமோகன், அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா மற்றும் அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன், கோவில் செயல் அலுவலர் வெங்கட கிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக வினோத் ராகவேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு 5 IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 8 அரசு அதிகாரிகள் ஜூலை 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.